உங்கள் உட்பட அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் பொழுது நவம்பர் 6ஆம் தேதி, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பிரதமை திதி இன்று மதியம் 2:55 வரை இருக்கும். அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கி நவம்பர் 7ஆம் தேதி காலை 11:05 வரை நீடிக்கும். கிருத்திகா நட்சத்திரம் இன்று காலை 6:34 தொடங்கி நவம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 3:27 நீடிக்கும். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 12:33 வரை இருக்கும். வியதிபாத யோகம் இன்று காலை 7:04 வரை இருக்கும். அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி நவம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 8:41 வரை நீடிக்கும். அதன் பிறகு பரிக யோகம் தொடங்கும். ராகு காலம் மதியம் 1:33 முதல் 2:66 வரை. யமகண்ட காலம் காலை 6:39 முதல் 8:01 வரை. குளிகை காலம் காலை 9:24 10:47 வரை. துர்முகூர்த்த காலம் காலை 10:19 முதல் 11:20 வரை மற்றும் மதியம் 12:15 முதல் 3:29 வரை. வர்ஜ்ய காலம் மாலை 5:01 முதல் 6:25 வரை. பிரம்ம முகூர்த்தம் காலை 5:03 முதல் 5:51 வரை. அமிர்த காலம் இரவு 1:21 முதல் 2:44 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். லும்ப யோகம் இன்று அதிகாலை 3:27 வரை இருக்கும். அதன் பிறகு உத்பாத யோகம் தொடங்கும். சூரிய உதயம் காலை 6:39 சூரிய அஸ்தமனம் மாலை 5:41 சந்திர உதயம் மாலை 6:18 சந்திர அஸ்தமனம் நவம்பர் 7ஆம் தேதி காலை 8:27 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று காலை 11:47 வரை மேஷ ராசியில் இருப்பார். அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 6 நவம்பர் 2025 வியாழக்கிழமை. இன்றைய நாள் உங்களுக்காக புதிதாய் ஒளிரும் அத்தியாயமாக மாறலாம். சிறந்த ஆற்றல், புதுமையான அனுபவங்கள் மற்றும் தன்னம்பிக்கையால் நிரம்பிய ஒரு தொடக்கம். சுற்றியுள்ள சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் உங்களுக்குள் ஒரு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்கும். சில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் அது உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. மாறாக அது உங்களை இன்னும் உறுதியாக ஆக்கும். இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் நேரம். உங்கள் திறமையை மறைத்து வைக்காமல் உலகம் காணும் வகையில் வெளிப்படுத்துங்கள். ஒருவரின் வருகை உங்கள் இதயத்தை மென்மையாக தொடலாம். அவர் உங்கள் உணர்ச்சிகளுக்கு புதிய அர்த்தம் கொடுப்பார். பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு இயற்கையின் அமைதியில் உங்களை மூழ்கடித்து மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் தாய் அல்லது தாய் போன்ற ஒருவர் உங்களின் ஆதரவுக்காக காத்திருக்கலாம். அவர்களுக்கு அளிக்கிற அன்பும் உதவியும் குடும்ப உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும். குடும்ப பொறுப்புகளில் கவனம் செலுத்துவது உங்கள் வாழ்வில் சமநிலையையும் மகிழ்ச்சியையும் கூட்டும். சில நிதி சிக்கல்கள் தற்காலிகமாக உங்களை கவலைப்படுத்தலாம். ஆனால் நேர்மறையான சிந்தனையும் தெளிவான உரையாடலும் அந்த நிலையை சரி செய்யும். நினைவில் கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளோடு அரிதானவை. வெற்றி பெறுபவர்கள் வேறுபட்ட பாதையை பிடிப்பவர்களுடன் அல்ல பஃதோ, அவர்கள் சாதாரண பாதையையே அசாதாரண தைரியத்துடன் கடந்து செல்பவர்கள். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக மாறக்கூடும். நீங்கள் சமூகத்தில் புதிய மரியாதையையும் தனித்துவமான அடையாளத்தையும் பெறக்கூடிய நேரம் இது. உங்களின் கடின உழைப்பும் நேர்மையான முயற்சிகளும் இப்போது வெளிச்சத்தில் தெரியும். மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து உறுதியான ஆதரவு கிடைக்கும். உங்கள் இதயம் இன்று மென்மையாகவும் கருணையுடனும் இருக்கும். அதனால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்ச்சி இயல்பாக எழும். இதன் விளைவாக நீங்கள் சேவை அல்லது தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். தொழில் முறையிலோ வேலைப்புறத்திலோ இருப்பவர்களுக்கு இது முன்னேற்றத்தின் நாள்.
மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள், புதிய வாய்ப்புகளும் உருவாகும். வணிகத்தில் இருப்பவர்கள் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை முடிக்கக்கூடிய நேரம் இது. இருப்பினும் எந்த சொத்தையோ அல்லது ஒப்பந்தத்தையோ மேற்கொள்வதற்கு முன் அதன் சற்றீதியான விவரங்களை நுணுக்கமாக ஆராய்வது அவசியம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணும் நாள் இது. அதே சமயம் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காமல் பராமரிக்க வேண்டும். ஏனெனில் அலைச்சலும் பரபரப்பும் நிறைந்த நாள் இருக்கும். புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலர் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை வைக்கும் முன் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை சிறிது கவலை அளிக்கலாம். ஆனால் அதனை சமநிலைப்படுத்த மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுங்கள். இசை, கலை அல்லது படைப்பாற்றல் பணிகள் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்குள் புதிய ஆற்றலையும் நம்பிக்கையையும் உருவாக்கும். இன்றைய நாள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் ஒற்றுமையும் புதிதாய் மலர்கிறது. நீண்ட நாட்களாக மனதில் சுமையாக இருந்த தவறான புரிதல்கள் இப்போது கரைந்து உறவுகளில் பாசமும் புரிந்துணர்வும் மீண்டும் பிறக்கும். மாணவர்களுக்கு இது தன்னம்பிக்கை வளர்க்கும் நாளாகும். சிக்கலான பாடமோ பிரச்சனையோ இன்று தெளிவாக புரியலாம். இதனால் மனநிறைவு பெருகும். வீட்டிலே மரபுகள், பண்பாடு, குடும்ப மதிப்புகள் குறித்து பேசப்படும் உரையாடல்கள் சூழலை ஆழ்ந்த சிந்தனைக்கு தூண்டும். ஆனால் அதே நேரத்தில் உறவுகளை வலுப்படுத்தும். மூத்தவர்களின் அனுபவ பாடங்கள் உங்கள் நிதி முடிவுகளுக்கு புதிய பாதையை திறக்கலாம். மேலும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த எந்த தீர்மானமும் குடும்பத்தின் ஒற்றுமையான ஆலோசனையுடன் எடுக்கப்படும். தொழில் செய்பவர்களுக்கு இது வளர்ச்சி தரும் நாள். குடும்பத்தின் ஆதரவு பெரிய முன்னேற்றத்தையும் நிதி லாபத்தையும் அளிக்கக்கூடும். ஒரு உறவினரின் வருகை பழைய இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும். வீட்டில் பாசத்தையும் சேர்க்கையையும் அதிகரிக்கும். மருத்துவம் அல்லது தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்கள் குடும்ப அடிப்படையிலான நிறுவனம் அல்லது பழைய திட்டத்துடன் இணைந்து புதிய முயற்சிகளை ஆராயும் வாய்ப்பு பெறலாம். அதனை நவீன சிந்தனையுடன் முன்னெடுத்து செல்லும் எண்ணம் உருவாகும். பழைய நடைமுறைகளை மாற்றி புதிய எண்ணங்களை கொண்டு வருவது நீண்டகால முன்னேற்றத்திற்கு தாழ்வாகாது. ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். உங்கள் முடிவுகளின் மீதான நம்பிக்கைதான் உண்மையான வெற்றியின் திறவுகோல். பிறரின் கருத்துகளில் திணறிவிட்டால் உங்கள் உழைப்பும் வாய்ப்புகளும் உங்கள் கைகளிலிருந்து தப்பிச் செல்லக்கூடும். இன்றைய நாள் சிறிது அமைதியுடன் தொடங்குவது சிறந்தது. குறிப்பாக நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது உங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் பாதுகாக்கும். சோம்பலை விலக்கி சுறுசுறுப்பாக செயல்பட முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் இன்று உங்கள் மனதிலும் உடலிலும் புது ஆற்றல் நிரம்பியுள்ளது. காதல் வாழ்க்கையில் சமூக உறவுகள் முக்கிய பங்கு வகிக்கும் நாள் இது. உங்கள் துணையுடன் சேர்ந்து ஒரு நிகழ்வில் பங்கேற்பது உறவில் புத்துணர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் உறவுகளில் ஒரே மாதிரியான பழக்கத்தை மாற்றி சிறு புதுமைகள் மற்றும் ஆச்சரியங்கள் சேர்ப்பது அவசியம். இல்லையெனில் சலிப்பு ஊடுருவிவிடும். தொழில்முறை வாழ்க்கையிலே வேகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வேகமான ஓட்டத்தில் இருப்பது போல உணரலாம். ஆனால் அதே சமயம் உங்கள் உணர்வுகளை புறக்கணிக்காதீர்கள். அவர்களின் ஆதரவு மற்றும் அன்புதான் உங்களின் நிலைத்தன்மையின் அடிப்படை. இன்று தாயுடன் சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்வது மன அமைதியை தரும். ஆனால் தந்தையையோ குடும்பத்தின் மூத்தவரையோ பற்றிய சில கவலைகள் உள்மனதில் சிறிது கலக்கம் ஏற்படுத்தலாம். வாழ்க்கையின் புதிய கட்டம் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நிரம்பியதாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை நுண்ணறிவுடன் பயன்படுத்தி அவற்றை விரயமாக விடாதீர்கள். கோபம் அல்லது அவசர உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது இன்று மிக முக்கியம். இது உங்களை சீராகவும் சமநிலையாகவும் வைத்திருக்கும். உங்கள் அன்புக்குரியவரை சந்திக்கச் சென்றால் ஒரு சிவப்பு ரோஜா போன்ற சிறிய ஆனால் அர்த்தமுள்ள பரிசு உங்கள் உறவின் இனிமையை இரட்டிப்பாக்கும். அதே நேரத்தில் கட்டிடம், கட்டுமானம் அல்லது வடிவமைப்பு துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இது சிறந்த நாள். உங்களை சூழ்ந்திருக்கும் நேர்மறை அலைகள் புதிய நம்பிக்கைகளையும் தன்னம்பிக்கையையும் உருவாக்கும். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கலாம். குறிப்பாக ஒரு பெண், அவர் உங்கள் தாயாகவோ ஆசிரியையாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருக்கலாம். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான பாதையில் முக்கிய பங்காற்றுவார். இன்று உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது அவசியம். ஆபத்தான முயற்சிகள், சூதாட்டம், பந்தயம் போன்றவற்றிலிருந்து தூரம் விலகுங்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் தானாகவே உங்களை அணுகும். நிதி ரீதியாக இது சாதகமான நாள். வணிகத்தில் இருப்பவர்கள் லாபகரமான முன்னேற்றத்தை காணலாம். வேலைப்புறத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடையலாம். இருப்பினும் பணம் வாழ்க்கையின் இலக்கு அல்ல.
அது வெறும் கருவி என்பதை மறக்காதீர்கள். அதிக பணம் எப்போதும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்காது. இன்று உங்கள் மனநிலை சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சமூக நிகழ்வுகளில் உங்கள் கவர்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். ஆனால் செலவுகளை திட்டமிட்டு நடத்துவது மிக முக்கியம். இல்லையெனில் எதிர்பாராத செலவுகள் நிதி சமநிலையை குலைக்கக்கூடும். கிரக நிலைகள் உங்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை ஆதரிக்கின்றன. எனவே அமைதியாக செயல்படுங்கள். சமீபத்தில் நீங்கள் தொழிலில் மேற்கொண்ட மாற்றங்கள் அல்லது சீர்திருத்தங்கள் இப்போது சிறந்த பலனை அளிக்கத் தொடங்கும். எனினும் ஒருவரின் கவனக்குறைவு சிறிய சிக்கல்களை உண்டாக்கக்கூடும். அதை முன்கூட்டியே கவனியுங்கள். பணம் பரிவர்த்தனை, வசூல் அல்லது நிதி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகுந்த லாபம் கிடைக்கும் நாள். அரசு பணியில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். ஆனால் அவர்கள் இன்றைய உழைப்பின் பலனை வரும் நாட்களில் வெற்றியாக காண்பார்கள். இன்றைய நாள் உங்களுடைய உடல் நலத்தில் சிறிய சவால்களை உருவாக்கக்கூடும். இருமல், சளி அல்லது லேசான உடல் சோர்வு போன்றவை உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. இயற்கை வைத்திய முறைகள், சூடான நீர், மூலிகை கஷாயம் அல்லது ஓய்வான தூக்கம் போன்ற எளிய பழக்கங்களே விரைவில் நலத்தை மீட்டுத் தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது இன்றியமையாதது. எனவே சீரான உணவும் போதுமான நீரும் உடலுக்கு உறுதுணையாக இருக்கும். நீண்ட நேரம் நிற்பது அல்லது அதிக உழைப்பு செய்வது முழங்கால்கள், கணுக்கால்கள் போன்ற பகுதிகளில் இறுக்கம் அல்லது வலி ஏற்படுத்தலாம். ஆகையால் இடையிடையே ஓய்வு எடுத்து உடலை தளர்த்துங்கள். உடல் உங்களை எச்சரிக்கும் ஒவ்வொரு சின்னத்தையும் கவனமாக எடுத்துக்கொள்வது நீண்டகால ஆரோக்கியத்தின் இரகசியமாக இருக்கும். இன்று வியாழக்கிழமை, வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது. இந்த நாள் அறிவு, மதம், தானம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சந்திரன் இன்று 11:47 வரை மேஷ ராசியில் தங்கி அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார். ஆரம்ப நேரத்தில் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம். மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் நன்மை பயக்கும். இன்று செய்ய வேண்டிய 4 விடயங்களும் இன்று தவிர்க்க வேண்டிய 4 விடயங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. தானம் மற்றும் மத பணிகளை செய்யுங்கள். வியாழன் அன்று வியாழனின் அருளை பெற தானம் செய்வது மிகவும் பலனளிக்கும். மஞ்சள் நிற ஆடைகள், கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது ஆர்த்திக் மற்றும் மன அஸ்திரத்துவத்தை அளிக்கிறது. இது கிரக தோஷங்களை குறைத்து நிதி தடைகளை நீக்குகிறது. 2. நிதி திட்டமிடல் அல்லது முதலீட்டை மதிப்பீடு செய்யுங்கள். வைஸ் போர்ட்ஃபோலியோ யோகம் இன்று நாள் முழுவதும் செயலில் இருக்கும். இது வளர்ச்சி மற்றும் சுப விளைவுகளின் அறிகுறியாகும். இன்று உங்கள் நீண்ட கால முதலீடுகள் அல்லது வணிக திட்டங்களை பேத்தரோடு மதிப்பாய்வு செட்டுங்கள். அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 மதியம் 12:32 எந்த ஒரு சாதகமான முடிவையும் எடுப்பது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். 3. கல்வி, அறிவு அல்லது ஆன்மீக படிப்பில் நேரத்தை செலவிடுங்கள். வியாழன் அன்று அறிவு தெய்வமான சரஸ்வதி மற்றும் குரு வியாழன் வழிபாடு சிறந்ததாக கருதப்படுகிறது. இன்று ஒரு புஸ்தகத்தை படிப்பது, புதிய திறமையை கற்றுக்கொள்வது அல்லது தியானம், யோகா பயிற்சி செய்வது தன்னம்பிக்கையை அதிகரித்து மனத்தெளிவை தரும். 4. உறவுகளில் நல்லிணக்கத்தையும் மன்னிக்கும் உணர்வையும் பேணுங்கள். சந்திரன் ரிஷபராசிக்குள் பிரவேசித்த பிறகு மனம் நிலையாகவும் அமைதியாகவும் இருக்கும். இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உரையாடலை மேம்படுத்தவும் பழைய கருத்து வேறுபாடுகளை களையவும் ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்படி செய்வதால் மன அமைதி கிடைப்பதுடன் தொழில் உறவுகளும் வலுப்பெறும். இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு ராகு காலத்தில் மதியம் 1:33 மதியம் 2:56 எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்காதீர்கள். இந்த நேரம் அசுபமானதாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முதலீடு, பரிவர்த்தனை அல்லது வணிக ஒப்பந்தம் செய்வது நஷ்டம் அல்லது தாமதத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தை திட்டமிடல் அல்லது ஓய்வுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். 2 வியாழன் தொடர்பான பொருட்களை விற்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம். வியாழன் அன்று வியாழனுடன் தொடர்புடைய மஞ்சள் பருப்பு, தங்கம், மஞ்சள் அல்லது மஞ்சள் துணிகளை விற்பது அல்லது தானம் செய்யாமல் இருப்பது அசுபமாக கருதப்படுகிறது. இது குருவின் ஆர்கோனஸ் தாக்கத்தை குறைக்கிறது. இதனால் முடிவெடுக்கும் திறன் மற்றும் நிதிநிலை பாதிக்கப்படலாம். 3. கோபம் அல்லது வாக்குவாதத்தை தவிர்க்கவும். சந்திரன் மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு மாறும்போது மனதில் இரைச்சல் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு விவாதத்திலிருந்தும் அல்லது நிதி தகராறிலிருந்தும் விலகி இருங்கள். டைனர் ஆரம்ப நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள்
உறவுகளுக்கும் வேலைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும். 4வது அதிகப்படியான செலவு அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் வியாழன் அன்று பொருளை சேமிப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் வியாழனின் அருளை பெற்றுத் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங், ஆடம்பரம் அல்லது மற்றவர்களை கவர பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும். அவ்வாறு செய்வது ராபோயே நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கலாம். இன்றைய நாள்லைன் சற்று நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும். ஆனால் ஆரம்ப நேரத்தில் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். சந்திரன் காலை வரை மேஷ ராசியிலும் அதன் பிறகு செல்வம் கிளவம் மற்றும் ஸ்திரத்தன்மையின் சின்னமான ரிஷப ராசியிலும் பிரவேசிப்பார். எனவே மதியத்திற்கு பிறகு நிதி செயல்களுக்கு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். நிதி விஷயங்களில் இன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள். மதியம் 12 மணிக்கு மேல் சந்திரன் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கும் போது முதலீட்டிற்கான நல்ல நேரம் தொடங்கும். இந்த காலகட்டம் சித்தாடம் நிலையான லாபம் மற்றும் நீண்ட கால நன்மைகளை குறிக்கிறது. இருப்பினும் காலை நேரத்தில் குறிப்பாக 10 முதல் 11 மணி வரை துர்முகூர்த்தம் மற்றும் குளிக காலம் காரணமாக எந்த பெரிய பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இன்று வேகமான துறைகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் பாதுகாப்பான துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2வது வணிகம் மற்றும் லாப வாய்ப்புகள். வரியான் யோகம் நாள் முழுவதும் செயலில் இருக்கும். இது முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளின் வளர்ச்சியை குறிக்கிறது. வணிகர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் அல்லது பாக்கிகளை பெற வாய்ப்புள்ளது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் செய்ய நினைப்பவர்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் ஆலயம் 11:48 மதியம் 12:32 செயல்படுவது ஸ்ரேஷ்டமாக இருக்கும். 3வது கடன் மற்றும் கடன் வாங்கும் விஷயங்கள். இன்றைய நாள் கடன் அல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. ராகு காலத்தில் மதியம் 1:33 2:56 யாரிடமிருந்தும் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது நிதி இழப்பு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி வாக்குறுதியையும் அல்லது கடனையும் செய்யாமல் இருப்பது நல்லது. பழைய கடனை அடைக்கும் எண்ணம் இருந்தால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும். 4வது லாபம் மற்றும் சேமிப்பு. ரிஷப சந்திரன் மற்றும் வரியான் யோகத்தின் ஒருங்கிணைந்த விளைவு. சேமிப்பும் திரட்சியும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. எதிர்காலத்திற்காக திட்டமிட்ட முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த நாள் சிறந்தது. தங்கம், நிலம் அல்லது பிற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது புதிய வருமான ஆதாரங்களை திறக்கக்கூடும்.